ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, துரை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, உங்கள் அப்பாவை டென்ஷனில் வச்சுக்கிறது தான் நல்லது, அவருக்கு இந்த பயம் இருந்துகிட்டே இருக்கணும். இங்கே பாரு பாப்பா, உன்னை ஸ்கூலுக்கு எதுனா கூப்பிட்டு வரணும்னா சித்தப்பா இருக்க என்கிட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து விடுறேன். ஏன்னா எப்போவுமே சித்தப்பா தான். அப்பாவும் பொண்ணும் பேசிகிட்டே இருந்தால் டைம் ஆகலையா ஸ்கூலுக்கு, நம்ம அப்புறமா கூட பேசிக்கலாம். முதல்ல பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பி வை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து துரை கிளம்பி போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ் செம கோவமா அங்கேருந்து கிளம்பி போவாங்க. என்னாச்சு தமிழ் அப்படின்னு வந்து ஆதி கேட்பாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு, போங்கப்பா நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை, இதுவே என்னோடய ஃப்ரெண்டாக இருந்திருந்தால் இந்நேரம் அவர் சும்மாவே விட்டுருக்க மாட்டார், அவர் பேசுறதுக்கெலாம் நீங்கள் என்னென்னா அமைதியாக இருக்கீங்க, நான் உங்கள் பேச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தமிழ் கிளம்பி போயிடுவாங்க. ஆதி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. துரை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆதி அந்த இடத்துக்கு போய் நிற்பாங்க. அப்போ துரை வந்துட்டு, என்ன இந்த பக்கம் நீ அமைதியாக இருக்கிறத பார்க்கறதுக்கு கூட எனக்கு ஒரு மாதிரி கிக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது, அது எப்படி என்னை பார்க்குறப்பெல்லாம் பட்டுன்னு கை நீட்டிவே, இதுதான் வாழ்க்கை பற்றியா, ஒருத்தவங்க எப்போவுமே ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது, அவங்களுக்குன்னு வந்து ஒரு நேரம் வரும்ல, அந்த நேரம் தான் உனக்கு, இங்கே பார் உன் பொண்டாட்டி புள்ளியே இனிமேல் நான் என்ன பண்ணாலும் நீ வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஆதி செம்ம கோவமாயிட்டு துரையை போட்டு அடிப்பாங்க. துரை ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது ஆதி அங்கே இருக்க கட்டையை எடுத்து வச்சுட்டு துரையை பார்த்து, டேய் உனக்கு என்னடா வேணும், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிச்சுட்டு, நான் பார்க்குறது எல்லாமே என் பொண்டாட்டி பிள்ளைக்காக மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும் ஒரு கஷ்டம் வந்துச்சு நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன், அவங்களுக்கு குறுக்க நீ வர வேலையே வச்சுக்காத, இதெல்லாம் உனக்கு தேவையா, தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்கிட்டியா, உன்னையும் உள்ளே தூக்கி வைக்கட்டுமா, நான் பாட்டுன்னு வச்சுட்டு அசால்ட்டாக போயிட்டே இருப்பேன், ஆனால் நான் பாரதி தமிழுக்காக மட்டும்தான் பார்க்குறேன், ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மலர் ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாரதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு மலர் ஆஃபீஸில் யாருமே காணும், இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா, நான் தான் தெரியாமல் வந்துட்டேன்னா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட மலர் வந்துட்டு, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஸ்வேதா மேடம் மெயில் அனுப்பி 10 நாள் சேலரியோட லீவ் கொடுத்து அனுப்பிட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கம்பெனிக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வரும், ஏற்கனவே கம்பெனிக்கு நிறைய கிளைண்ட் கிட்ட இருந்து கால்ஸ் வந்துட்டே இருக்குது, நாங்கள் யாருமே ஃபோன் அட்டன் கூட பண்ண முடியல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஸ்வேதா வருவாங்க. பாரதி வந்துட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஸ்வேதா, எனக்கு என்ன எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாருக்குமே லீவ் கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஸ்வேதா வந்து, நானும் இந்த கம்பெனியோட ஒரு எம்டி தான், புதுசாக எம்டி ஆகிட்டா எல்லாமே நீ பண்ணிட முடியும்னு நினச்சிட்டு இருக்கியா, அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி மலர்கிட்ட, நீ என்ன பண்ணுறனா போயிட்டு அந்த லெட்ஜர் எடுத்துகிட்டு வா, எல்லாருக்குமே கால் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மலரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா பாரதி மலர் 2 பேருமே கால் பண்ணுவாங்க. உடனே ஸ்வேதா அதை பார்த்துட்டு, என்ன யாருமே கால் எடுக்கலையா, யாருமே எடுக்க மாட்டாங்க, 10 நாளைக்கு யாரையுமே கால் எடுக்க வேணாம் நான் சொல்லியிருக்கேன், வேணும்னா இந்த கம்பெனிக்காக நீங்கள் 2 பேரும் உட்காந்து இங்கே வேலை செய்யறதுனா கூட செஞ்சுட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இது உடனே மலர் வந்துட்டு, என்ன பாரதி இப்படி பேசிட்டு போகிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஆதி வந்து அவரோட கேபினில் போய் உட்காருவாங்க. உடனே மலர் வந்து ஆதிக்கிட்ட, என்ன சார் அவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க, இதுக்கு என்ன பண்ணுறது, நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, எதுனா ஐடியா சொல்லுங்களேன், ஏன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே 10 நாள் லீவ் கொடுத்து ஸ்வேதா மேடம் அனுப்பி விட்டுட்டாங்க, எல்லா ஆஃபீஸ் ஒர்க்கும் பெண்டிங்கில் வேறு இருக்குது, கிளைண்ட்ஸ்லாம் வேறு மாற்றி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபோன் எடுக்காததுனால நிறைய ஒர்க்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் எதனா பண்ணுங்கள் சார் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்வாங்க. உடனே மலர், என்ன சார் இந்த மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் நினச்சா என்ன வேணும்னாலும் பண்ண முடியும், எல்லா ஸ்டாஃபையும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர வைக்க முடியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, மலர் நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப், என்னோட வேலை என்னவோ அது மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும், இது 2 எம்டிக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை, அவங்க வேலையை பார்த்துப்பாங்க, இதில் எனக்கு விருப்பமும் கிடையாது, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வேலையை பாருங்கள், இல்லைனா லீவ் போட்டு நீங்கள் வந்து கிளம்பி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதி செம டென்ஷனாக அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ மலர் வந்துட்டு, என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, பாரதி பாவம், ஸ்வேதா அவங்கள பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க சார், எதனா பண்ணுங்களேன், பர்சனல் பிரச்சனைக்காக தொழில் பாதிச்சிடக்கூடாது இல்லைங்க சார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே ஆதி வந்துட்டு, மலர் நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்கிறேன், 2 பேருக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை, இதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பாரதி சமாளிக்கிற விதத்தில் அவங்க சமாளிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா பாரதி இங்கே யோசிச்சுட்டே இருப்பாங்க. மலர் வந்து, என்ன பாரதி பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. நானும் ஆதி சார்கிட்ட கேட்டேன், ஆனால் அவர் இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறாரு அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, சரி அதெல்லாம் விடு மலர், நான் என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்வாங்க. அப்போ மலர் வந்துட்டு, நம்ம ஃபோனை ஒரு ஸ்டாப் அட்டன் பண்ணால் கூட போதும், அவங்களுக்கு நம்ம கெஞ்சிலாம் மிரட்டி கூட ஆஃபீஸ்க்கு வர சொல்லிடலாம், ஆனால் எனக்கு அதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்வாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, உருப்படியாக எதனா யோசனை சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லி, இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, நான் யோசிக்கிறேன், பேசாமல் நம்ம வேணால் புது ஸ்டாஃப்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க.
கேட்பாங்க. அதுக்கு மலர் வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கம்பெனி கை மாறுறதுக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ரொம்ப அதிகம். என்னதான் திடீர்னு நம்ம புதுசாக ஸ்டாஃப்ஸ்லாம் எடுத்தாலும் அவங்கள கைட் பண்ணி அவங்கள கொண்டு வர்றதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் ஆகிடும் அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி தெரியல. அப்போ மலர் வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அது உனக்கு தப்பாக பட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இது ஒரு வழி தான் இருக்குது. வேணா ஸ்வேதாவோட காலில் விழுந்துட்டு எல்லாரும் ஸ்டாஃப்பையும் வர வச்சிடலாமா, ஏன்னா கம்பெனி வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அப்போ பாரதி வந்து சிரிச்சுக்கிட்டே மலர்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தோன்ற ஐடியாவை வந்து மலர்கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்ட மலர் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் மலர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அறிவும் ஸ்வேதாவும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பாரதியால் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் அண்ணக்காவடிங்க, ஒரு 10 நாள் லீவ் கொடுத்துட்டு சேலரி கொடுக்குறோம் சொன்னவங்க ஒன்றே யாரும் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க அப்படின்வாங்க. அறிவு வந்துட்டு நான் இதை கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மான்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு என் பையன் நல்லா படிச்சிருக்கான், ரெக்ரூட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்னையா சொல்கிறேன், நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்வேதாவை என்னன்னு வந்து கேட்பாங்க. அப்போ அறிவு வந்துட்டு நீயும் பாரு அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. என்னப்பா இது ஸ்வேதா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறோன்னு வந்து போட்டிருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைப்பா. இப்போவே நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இன்டர்வியூன்னு கம்பெனி பக்கம் வரவங்கள வரவிடாமல் பண்ண போகிறேன், இது எல்லாமே என்னோட பொறுப்புப்பா, நான் இப்போவே ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன், எல்லா ஏற்பாடையும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா அங்கேருந்து கிளம்பி போவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பாரதியும் மலரும் 2 பேருமே இருப்பாங்க. இனிமேல் கம்பெனிக்கு யாருமே வரமாட்டாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வேஸ்ட்டாக நின்றுட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேர் தான் வேலை செய்யணும், இல்லை 2 பேரும் கிளம்பி போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாரதி அப்படியே உள்ளே பார்க்கும்போது ஸ்வேதாவும் உள்ளே வந்து பார்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஸ்வேதாக்கு செம ஷாக்கிங்காக இருக்கும். இப்படி இந்த எபிசோட்